வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அக்கவுண்டிங் ஃபார் மேனேஜர்ஸ்ல யூனிட் 2 அதுல ரேஷியோ அனாலிசிஸ்ல தான் நம்ம இப்ப ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். எஸ் ப்ராப்ளம் calculate net profit and gross profit ratio from the given following information. Sales 5,40,000, sales return 40,000, gross profit 3 lakh, loss from investment 40,000, loss on sale of plant 30,000, operating expenses 1,20,000, provision for tax 50,000. ஓகே, இப்ப இதுல என்ன கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்கன்னா, நெட் ப்ராஃபிட் ரேஷியோவும் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோவும் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சுலபம். ஏன்னா இங்க கிராஸ் ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க அண்ட் நெட் சேல்ஸ் நம்ம ஈஸியா சேல்ஸ் மைனஸ் ரிட்டர்ன்ஸ் போட்டு நெட் சேல்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அது மூலமா கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். நெட் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு நெட் ப்ராஃபிட் வேணும். அந்த நெட் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து நம்ம எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டு அண்ட் இன்கம் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நெட் ப்ராஃபிட் கிடைக்கும். எஸ், இப்ப போடலாமா? ஓகே, நெட் ப்ராஃபிட் ரேஷியோட ஃபார்முலா பாருங்க. நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்டூ 100. ஃபர்ஸ்ட் நம்ம நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். இங்க கொடுத்திருக்கிறதுல என்னதெல்லாம் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது நான் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், லாஸ் ஆன் சேல் ஆஃப் பிளான்ட்டும் நான் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இங்க கொடுத்திருக்காங்க. அதுவுமே பாத்தீங்கன்னா நமக்கு நான் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ல தவிர்த்து இது ஒரு ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் இருக்கு. இதுவும் எக்ஸ்பென்சஸா நம்ம கன்சிடர் பண்ணி போடணும். எஸ், இப்ப நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், நான் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் மைனஸ் பண்ண போறோம். ஓகே, 3 லேக்ல இருந்து இதெல்லாம் மைனஸ் பண்ணோம்னா 60,000 கிடைக்குது. இதுதான் நெட் ப்ராஃபிட். இப்ப நெட் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். நெட் சேல்ஸ் பாத்தீங்கன்னா 5,40,000 சேல்ஸ் அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் ஒரு 40,000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5 lakh, அதுதான் நெட் சேல்ஸ். ஓகே, அப்ப நெட் ப்ராஃபிட் 60,000, நெட் சேல்ஸ் 5 lakh. 60,000 டிவைடட் பை 5 lakh போட்டோம்னா 12%. இதுதான் நெட் ப்ராஃபிட் ரேஷியோ. அடுத்து கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ பார்க்கலாமா? எஸ், அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு தெரியும் இல்லையா? கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்டூ 100. கிராஸ் ப்ராஃபிட் ப்ராப்ளம்லயே இருக்கு 3 lakh. நெட் சேல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 5 lakh. அப்ப 3 lakh டிவைடட் பை 5 lakh இன்டூ 100, 60% தான் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. ரொம்ப சுலபமான ப்ராப்ளம். 5 மார்க்ல கேட்டிருக்காங்க இந்த ப்ராப்ளம். எஸ், இப்ப நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு வேற ஒரு டிஃபரெண்டான ப்ராப்ளம் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டாபிக்கோ இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம்ல டவுட் இருக்கு அப்படின்னாலும் அந்த இன்ஃபர்மேஷனை கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக அந்த வீடியோஸ் பண்றேன். எஸ், தேங்க்யூ ஃபார் யோர் பேஷண்ட் லிசனிங்.